சுகம் சித்தா யூடியூப் டிவி வாசகர்கள் மற்றும் பேஸ்புக் ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் வணக்கங்கள். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது வீரியமாக உயிரணுக்கள், விந்தணுக்களை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபட்டு கணவன் மனைவி இருவரும் ஒரு நல்ல குழந்தை பேருக்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு ஆண்களுக்கு உயிரணுக்கள் குறைபாடு காணப்படும். அப்படி உயிரணுக்கள் குறைபாடு காணப்படும்போது அவங்க உடலும் சரி மனமும் சரி ரொம்ப நொந்துருவாங்க. தனக்கு ஒரு வாரிசு உண்டாக முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படும் போது ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு அடையதுக்கு வேதனையே இல்லை. அந்த துன்பத்தை அனுபவிச்சவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டங்கள் தெரியும். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்மளுடைய சித்தப்புருஷர்கள் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பை கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உயிரணுக்களை நம்ம அதிகரிக்கலாம், ஆரோக்கியமான குழந்தை பாக்கியம் பெறலாம், ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிக்கலாம், ஒரு மன சந்தோஷமாக நம்ம வாழ்ந்துக்கலாம். அந்த பதிவில் இந்த பதிவில் நம்ம பார்த்தீங்கன்னா உயிரணுக்கள் அதிகரிக்கிறதுக்கான அந்த மருத்துவ முறையை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட போகிறோம். இப்போ உதாரணமாக நமக்கு ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா குழந்தை பேருக்கு தயாராகும்போது அவருக்கு உயிரணுக்கள் குறைந்தபட்சம் ஒரு 40 மில்லியனுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய WHO நிறுவனம் அறிவுறுத்துகிறாங்க. ஆரோக்கியமான விந்துக்கள், விந்தணுக்கள் மற்றும் அதனுடைய மார்பாலஜி, அதனுடைய விஸ்கோசிட்டிஸ் எல்லாமே அதில் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய மருத்துவ வல்லுநர்களுடைய கணிப்பு. இப்போது இந்த வகையில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வேகம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அதனுடைய திறனும் அதிகமாக காணப்படும். அப்போது நம்ம விந்தணுக்கள் ஆரோக்கியமான விந்தணுக்களாக இருக்கணும். சிலருக்கு பார்த்திங்கன்னா விந்தணுக்கள் உற்பத்தி ஆகும், ஆனால் இறந்து போகும். சிலருக்கு பார்த்திங்கன்னா விந்தணுக்கள் உற்பத்தியே இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா வகைகள் காணப்படுது. ஆனால் இன்றைக்கி மருத்துவ உலகம் பார்த்திங்கன்னா 2 விதம் மட்டும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன்று சுத்தமாக விந்தணுக்கள் இல்லாத நிலை, இன்னொன்று சிறிதாக இருக்கக்கூடிய நிலை. அதாவது கொஞ்சம் இருக்கும், ஆனால் நிறையா இருக்காது. இது ஒலிகோஸ்பெர்மியா நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த 2 நிலைக்கு பார்த்திங்கன்னா மருத்துவ உலகத்தில் நம்ம நிறையவே தீர்வுகள் காணப்பட்டு வருகிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறதுன்னா அசோஸ்பெர்மியா என்று சொல்லக்கூடிய சுத்தமாக விந்தணுக்களே இல்லாத ஒரு நிலையில் உள்ளவங்களுக்கான இந்த பதிவு இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குளத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், என்ன பூ பூத்துருக்கோம்? நிறைய பூக்கள் பூக்கும். அதில் முக்கியமாக பூக்கக்கூடிய என்னன்னு கேட்டிங்கன்னா வெண்தாமரை பூ. இந்த வெண்தாமரை பூ பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நமக்கு தேவையான ஆக்சிஜன் சப் எல்லாமே நிறைய எடுக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. இந்த வெண்தாமரை பூவை பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைகளில் வாங்கிக்கலாம், பூக்கடைகளை சொல்லி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆண்களுக்கு அற்புதமாக விந்தணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய கோரக்கிழங்கு ரொம்ப முக்கியத்துவம் வாங்கிக்குது. இந்த கோரக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அல்ல விவசாயம் பண்ணுறவங்களோட விவசாய பூமியில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் உயிரணுக்களை நல்லா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமாக வளர்க்கக்கூடிய அரசன் விதைகளில் பார்த்தீங்கன்னா அது பேரே அரசன் விதைன்னு சொல்லுவாங்க. இந்த அரசன் விதையை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விந்துவை நல்லா பெருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விதை. இது பார்த்தீங்கன்னா நத்தைச்சொரி விதைன்னு சொல்லுவாங்க. இது எல்லா நாட்டு மருந்து கடைகளுமே கிடைக்கும். இதையும் நம்ம வாங்கிக்கிட்டுறோம். இப்போ சொன்ன முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த பவுடர்களை பார்த்தீங்கன்னா முறையாக சுத்தி செய்து பவுடர் பண்ணி தினமும் காலையில் மாலையில் ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம எடுத்து வரலாம். ஒரு வேளை நீங்கள் காலையில் எடுத்தீங்கன்னா அதை எப்படி சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா பாலில் பனங்கற்கண்டு போட்டு சாப்பிடணும். ஒருவேளை நீங்கள் இரவு எடுத்தீங்கன்னா நீங்கள் தேனில் சாப்பிட்லாம், இல்லை பாலில் பனங்கற்கண்டு போட்டு சாப்பிட்லாம். இது நம்ம எந்த வகையில நம்ம எடுத்து வந்தோம்னா நமக்கு தேவையான நல்ல சத்துக்கள் கிடைக்கும். இப்போது இது கூட பார்த்திங்கன்னா பெண்கள் நிறைய கேட்பாங்க, சரி சார் ஆண்களுக்கு சொல்லியிருக்கீங்க, அப்போ நாங்களும் கருவுறோன்னு சொன்னாங்கன்னா இதே மருந்து கூட நீங்கள் தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு கேட்கலாம். இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பார்த்திங்கன்னா நாட்டு மருந்துகளே கிடைக்கும். இதை பாலில் வேடுகிட்டே அவிச்சு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கை பார்த்திங்கன்னா சுத்தி செய்து சூரணம் செய்து இது கூட சேர்த்துட்டாங்கன்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கருவுறதோட தன்மை அதிகமாக இருக்கும். அதே போல் கருமுட்டை வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகள், உடல் உஷ்ண சம்மந்தமான பிரச்சனைகள், மேகம் சம்மந்தமான பிரச்சனைகள், வெள்ளைப்படல் சம்மந்தமான பிரச்சனைகள் எது இருந்தாலும் படிப்படியாக குணமாகும். அதுபோல் ஆண்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா அபரிதமான விந்தணுக்களை உற்பத்தி பண்ணும். அதுபோல் அந்த விந்தனோட தன்மை எல்லாமே கேரக்டர்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். உடலில் உஷ்ணத்தை சரி பண்ணும். அப்போது இந்த வேலையெல்லாம் தண்ணீருடன் நாங்கள் செய்யும். இப்போ நம்ம சொன்ன இந்த 5 மூலிகைகளை பயன்படுத்தி இதை ஒரு உணவாக நீங்கள் காலை மாலை எடுத்து வந்தீங்கனாலே போதும், ஆண்களுக்கு அபரிதமான விந்து பெருக்கமும் உண்டாகும், விந்தணுக்கள் உண்டாகும். அதே போல் ஆரோக்கியமான முறையில் பார்த்திங்கன்னா கருவுறுதலுக்கு தேவையான விந்துக்களை பெறுவதற்கு இது பெரும் ஒரு விஷயம். ஆகவே நீங்கள் இதை பயன்படுத்தி உங்களோட அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
யாரும் இதில் வெற்றி அடைஞ்சிங்கன்னா அவங்களும் இந்த கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோக்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதனால் இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை பதிவு பண்ணும்பொழுது நிறைய பேர் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்புகிறேன். நம்ம சேனலில் பார்த்துடைய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது போல் பல நல்ல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். நன்றி.